நீங்க அந்த போட்டோ பாருங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து வாக்கிங் ட்ரெஸ்ல இருக்கிறாரு. ஓபிஎஸ் வாக்கிங் ட்ரெஸ்ல இருக்கிறாரான்ட்டு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. சரிங்க சார். நீங்க அந்த போட்டோ போடுங்கப்பா. அந்த வாக்கிங் நான் அந்த போட்டோ பார்த்தேன். அதுல இருந்து கேட்க வர கேள்வி என்ன? இல்ல என்னன்னா அந்த சந்திப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அது அது ஏதோ ஒரு சந்திக்கணும்ட்டு சந்தித்த மாதிரியே இருக்குது அந்த போட்டோ எல்லாம் பார்த்தா. இல்ல இது எதனால கேக்குறேன் அப்படின்னாங்க, திரு ஓபிஎஸ் வந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை வந்து அப்போது வந்து சசிகலா திரும்ப வாங்கினாருன்ட்டு திரு ஓபிஎஸ் குற்றம் சாட்டினதுனால நான் சொல்றேன். அப்ப அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது சட்டப்பேரவையில் என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு ஒருவேளை நினைவு இருக்குமான்னு தெரியல. அதனால நான் சொல்றேன், ஓபிஎஸ் நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இந்த ஹமாம் சோப்பு விளம்பரம் மாதிரிங்க, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொன்னதுதான் அன்னைக்கு அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அவங்க அப்படி சொல்றாங்க, இவர் எப்படி அமைதியா இருந்தாரு அப்படிங்கிறது தான் திரு ஓபிஎஸ் மொத்த பிரச்சனைக்குமே காரணமானதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இந்த இவர் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி விட்டு வெளிவந்ததற்கு பின்னால் கூட திமுகவோட பங்களிப்பு ஏதாவது இருக்குதான்னு நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல சார், நீங்க வந்து அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது வேற. அத வந்து 1970 80கள்ல இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் அத பண்ணிட்டு தான் வருது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு இந்த இப்படித்தான் இவர்களை களவாண்டு எதிர்கட்சியை சாய்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடைய மிகப்பெரிய கொள்கை என்ன அப்படின்னா, நாங்க எங்களுக்கு எதிராக ஒரு திராவிட கட்சி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க விரும்புறது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே தெரியும். போட்டியே திராவிட கட்சிக்குமாக இருக்க வேண்டும், அப்படியாக இருக்கணும். அதிமுக வலு பெறணும், அதிமுக வந்து ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரீகத்தோட முன்னெடுக்கிறவர் தான் வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்படியாக நீங்கள் பேசுறதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. மேலும் இந்த மாதிரி பிரித்தாளும் சூழ்ச்சிகள்ல பொதுவா ஈடுபடுறது யாருன்னா பிஜேபி தான். ஏன்னா அவங்கதான் முதல்ல கூட்டணி வைப்பாங்க, அதன் பிறகு வந்து ஒரு புற்றுநோய் போல அவர்களை அழித்து அவர்களின் முகமாக இவர்களே வருவது அப்படிங்கறதெல்லாம் நீங்க சிவசேனா கட்சியை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது போல அப்படியாக உருவெடுக்க கூடியவர்கள், அரசியல் நாகரிகம் இல்லாமல் செயல்படுபவர்கள் வந்து பிஜேபியை தவிர நாங்கள் வந்து கிடையாது. மேலும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர் முழுசா சந்திரமுகியா மாறி நிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறார். முழுக்க முழுக்க பிஜேபியின் கொள்கைகளை தன்னுடைய கொள்கைகளா எடுத்து பேசக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாருங்கும் போது, நீங்க ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் வந்து எதர்ச்சியா முதல்வர் அவர்களை மீட் பண்றாங்க அப்படிங்கறதும் ஒரு சாதாரண நாகரிகமான ஒரு செயல் தான். இது அந்த காலகட்டத்திலிருந்தே இதை நம்ம பாத்துக்கிட்டீங்க. பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் அண்ணனுடைய அம்மாவின் மறைவுகளுக்கெல்லாம் அவங்களுடைய இதுக்கெல்லாம் வந்து அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்று போய் பாக்குறாரு. ஏன் அவ்வளவு போறீங்க? ரங்கராஜன் பாண்டே இருக்காருல, அவருடைய தாயின் மரணத்துக்கு போய் பாக்குறாரு. கிங்காங்னு ஒரு மிகப்பெரிய விசுவாசி இருக்காரு அதிமுகவுல, அவருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போய் முதல்வர் வந்து பாக்குறாரு. அப்படிங்கும் பொழுது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் நாகரிகம் தான். மேலும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இப்ப திமுகவுக்கு வரப்போறாராங்கிறது அவருக்கே டவுட். நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள்லாம் என்னவாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது பாக்கியம், ஒருவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு பாக்கிய நிலைமைக்கு போறாரு. நம்ம இந்த பாக்கியம், உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா நம்ம யாரை வச்சு பேசுவோம்னா, நான் மிகப்பெரிய ஒரு விசுவாசியாகவும் அபிப்பிராயமாகவும் அவங்க மேல இருக்கும் ஒரு பற்றுதலோட இருக்கோம்னா, உங்களை பாக்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அப்படி வரும் பொழுது இவரை வந்து நாங்க பிரிச்சு கூட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அது இதுவே இல்லை. அது வந்து அவர்களுடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இது வந்து அரசியல் நாகரிகத்துடன் நடந்ததே தவிர அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து வைக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. அது ஓபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். மேலும் ஒரே பிரச்சனையா
ராஜேஸ்வரி, தேமுதிக ரெண்டா உடைந்து ஒரு போட்டி தேமுதிகவை உருவாக்குனாங்க. எஸ்ஆர் பார்த்திபன் ஒருத்தரும் விசி சந்திரகுமார்னு ஒருத்தரும், சரிங்களா, ஒரு போட்டி தேமுதிகவை உருவாக்கினார்கள். அங்க அவங்க கடைசியில எங்க வந்து சேர்ந்தாங்கன்னா திமுக தான் வந்து சேர்ந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே சட்டமன்ற தேர்தலில் வந்து சீட்டு கொடுத்தாங்க. 2 பேருமே ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? மேட்டூர்ல வந்து அவரும் எம்எல்ஏ ஆனாரு, இவரும் வந்து எம்பியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனால நாங்க வந்து இப்படி கேட்கறது வந்து அவதூறு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கடந்த காலங்களில் இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறோங்கிறதுனால நாங்க கேட்கிறோம். யாரை குறித்து கேட்கிறீங்கன்னு இருக்கு. ஓபிஎஸ் ஓபிஎஸ் அண்ணன் ஆமா, அவரை பத்தி தான் கேட்கிறோம். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அவர் வந்து சரியான நிலைப்பாட்டில் வந்து அவர் வந்து ஜெயலலிதா அம்மையாரின் மீது தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அவர் வந்து தர்ம யுத்தம் பண்ணாரு. அப்புறம் ஆறுமுகசாமி அவர்களுடைய அந்த ஆணையம் அமைத்த போது அப்படி எதுவும் எனக்கு சந்தேகம் இல்லை அப்படின்னு அவர் வந்து மாற்றி பேசுகிறார். அவர் சரியான அவர் தன்னுடைய, எனக்கு தெரிந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிஜேபியில இருந்து ஒரு ஆள் அனுப்பி நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ஓகே சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சார், முக்கியமா பதிவு பண்ண வேண்டியது என்னன்னா, பிஜேபி நினைச்சா ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களையும் சேர்க்க முடியாதா? அவங்களுக்கு அதிமுக பலம் வாய்ந்த கட்சியா தெரியக்கூடாது. அதுதான் பிஜேபியோட எண்ணமே தவிர, அங்கதான் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஓபிஎஸ் அவர்களை, இந்த தலைப்பை நீங்க இப்படி வச்சிருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களை பிஜேபியும் எடப்பாடி அண்ணன் அவர்களும் சேர்ந்து வெளியே அனுப்பி விட்டார்களா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த கட்சிக்குள் உருவாக்கி விட்டார்களா அப்படின்னு நீங்க ஒரு தலைப்பை இதுக்கு வச்சிருந்திருக்கலாமே தவிர, இந்த தலைப்பு அப்படிங்கிறது இது வந்து யார் என்ன பண்ணாலும் பாமக சண்டை போட்டுக்குச்சுன்னா அதுக்கும் திமுக தான் காரணம். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நாம் தமிழர் பேசுவாங்க, நாம் தமிழருக்கும் டிஎம்கேவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பல பத்திரிகையாளர்கள் பேசுவாங்க, அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும் டிஎம்கேக்கும் பெரிய தொடர்பு இருக்கு, அதனாலதான் இவங்க எந்த இதுவும் எடுக்கலன்னு பேசுறீங்க. அதாவது இங்க எது நடந்தாலும் இப்படிதான் சூழ்ச்சி ஆட வேண்டும்னா 4 வருஷம் முழு பிரேக்கிங் நியூஸா இருந்தது என்ன, அதிமுகவின் தலைவர் யாருங்கிறதுதான். அதுக்கப்புறம் வந்த போது உட்கட்சி பூசல்களில் மிக நாகரிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரோ எங்குமே தலையிடவில்லை. இன்னைக்கு அதை பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கேள்விய யார்கிட்ட கேட்கணும்னா பிஜேபி கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா பிஜேபி தற்பொழுது, நான் கேக்குறேன், இங்க இருந்து அதான் ஈடின்னு ஒரு சூனிய பொம்மை வச்சிருக்காங்கல்ல, அது பிஜேபில இருந்து அந்த சூனிய பொம்மையை வச்சு காட்டி இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் ஒன்றாக இணைக்க முடியாதா? சரி, இணைத்திருக்கலாம். அவர்கள் ஏன் பண்ண மாட்டாங்க? அதிமுக பலம் பெற்றுச்சுன்னா நம்ம இந்த கூட்டணிக்குள்ள இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம். அதனால இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு அவர்களை வெளியில அனுப்பியிருக்கலாம், அப்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சார் பதிவே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் நாகரிகத்தோடு மட்டுமே இந்த உட்கட்சி பூசல்களில் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாங்க மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நல்லதுங்க, நல்லது. ராஜேஸ்வரி வணக்கம். ராஜேஸ்வரி, இந்த திராவிட கட்சிகள் வந்து வலுவாக இருக்கணும், அதிமுக பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது திமுகவினுடைய எண்ணமாக இருந்தாலும் கூட, ஆனா எலெக்ஷன் அப்படின்ட்டு வரும்போது எதிராளி கொஞ்சம் பலவீனமாக வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்றுதான். எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க வெற்றிக்காக. திரு ஓபிஎஸ் இந்த என்டிஏலிருந்து வெளிவந்திருப்பது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் திமுகவிற்கு சாதகமாக மாறுமா எலெக்ஷன்ல? இல்ல சார், இதுல வந்து சாதகம் பாதகம் அப்படின்னு நம்ம பாக்குறது அப்படி. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்ப நான் பேசுறேன், எனக்கான நேரத்தை நீங்க எடுக்காதீங்க. சாதகம் பாதகம்ங்கிறது வந்து இவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓபிஎஸ் அண்ணனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் வலுவான திராவிட எதிர்கட்சி வேணும்னு நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க. ஆனா இப்பொழுது எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறது ஒரு திராவிட கட்சியே இல்ல, அது கிட்டத்தட்ட முழுசா காவிமயமாக்கப்பட்டிருக்கிற அதிமுக தான் எங்கள் முன்னாடி நிக்கிறதே தவிர, அத வந்து ஒரு திராவிட கட்சி அப்படின்னு நாங்க பார்க்கவே முடியாது. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொள்கை ரீதியில் ஓட்டளிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அது ஒரு விஷயம். மேலும் இவர் எந்த நிலைப்பாட்டை எப்பொழுது எடுப்பார் அப்படிங்கிறது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா
கடைசி நிமிடத்துல கூட அவர் எந்த மாதிரியான ஒரு சூழல், நாளை கூட அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்னா அவர் மாறலாம். மேலும் இதற்கு காரணமானதோ இதுல லாபம் தேடிக் கொள்வதற்கோ திமுகவுக்கு இங்க வேலையே கிடையாது. ஏன்னா அப்பவே இவர் எப்ப நெப்ப பாலிசிக்கு எதிராக ஓபிஎஸ் அண்ணன் குரல் கொடுத்தாரோ அப்பவே அவர் பேக் அடிச்சிட்டாரு. அதுக்கும் திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது. பாம்பன் பாலம் திறக்கும் பொழுது அவரை கூப்பிடல, அமித்ஷா அவர்கள் அழைத்து பேசல. மேலும் உங்களை 5 முறை சந்திக்க முயற்சி பண்ணியும் முடியல. உங்களை பாக்குறது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுற அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிய போதும் கூட அவர்களை தவிர்த்திருக்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு மேபி இபிஎஸ் அவர்களும் இல்லது பிஜேபியில் RSS இருக்கக்கூடியவர்களும் அப்படி யோசித்து ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் இதில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கல. ஏன்னா எங்களுக்கான கூட்டணிகள்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். எங்களுடைய எப்படி தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி நடத்த வேண்டும் அப்படிங்கிற கொள்கையில நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு தெரியும். மேலும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய மகன் அவர்களுடைய லெட்டர் பேட்லயே கிட்டத்தட்ட மோடி அவர்களுடைய புகைப்படம் இருக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இவர் மோடியை எதிர்த்து இப்ப நீங்க சொல்ற போல நீங்க என்ன கேட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் இப்ப நீங்க இது உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னா எந்த வகையில சாதகமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே கூட இவர் இந்த அளவுக்கு அவருடைய மகன் இது போல மோடியின் புகைப்படத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கறதும் இவர்களால ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பிஜேபியை எதிர்க்க முடியாது. மறைமுகமாவோ இல்லது சாதாரணமாக அவங்க அறிக்கையை வெளியிடலாமே தவிர ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் கொடுக்கிற அளவுக்கு அவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதனால அவரை குறைத்து எடை போடல. ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் நிறைந்தவர், மிகவும் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான அரசியலை நடத்தக்கூடியவர், மேலும் அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கறதுனால அவருடைய நிலைப்பாட்டை அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கடைசி 1 மணி நேரத்துல கூட இப்ப அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசினார்னா நாளைக்கே இந்த ஹெட் நியூஸ் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு சார். ஓகேங்க, ஓகே, ரொம்ப நன்றிங்க.